நீங்கள் வீடு வாங்காமே உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரும். கேட்கவே நல்லா இருக்குல்ல. இதுதான் ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இது செபி ரெகுலேஷன் கீழே ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2018-19 நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. இவங்க மாடல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் 50-60 லேக்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் 3 to 4% ரெண்டல் இன்கம் கிடைக்கும் வருஷத்துக்கு நான் சொல்கிறது. பட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 8 to 9% மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்கும். 3 years ஒன்ஸ் அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போட்ட பணமும் அப்ரிஷியேட் ஆகும். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விற்கவே மனசு வராது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5+ இயர்ஸில் உங்கள் பணம் அப்ரிஷியேட் ஆக போகுது. போட்ட பணம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டல் இன்கமையும் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டுட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20% அண்ட் அபவ் வரதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 to 8 இயர்ஸில் போட்ட பணமும் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகிடும், டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்னா, ரிட்டையர்ட் பீப்புள், அதாவது 60 வயசில் எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் ரெகுலராக வரணும், அப்ரிஷியேட்டும் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்ரிசியேஷனே கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சிட்டே வராங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டே வராங்க. பட் இது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ், அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அண்ட் ஒரு 50 வயசில் நீங்களும் ஒரு ரெண்டல் இன்கம்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள்.